ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மாண்புமிகு உறுப்பினர் திரு க. மாரிமுத்து. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் முன்மொழிந்திருக்கிற மானிய கோரிக்கையின் மீது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சில கருத்துக்களை நான் முன்மொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த அந்த கொள்கை விளக்க குறிப்பினுடைய புத்தகத்தை நான் படித்து பார்த்தேன். மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்களும் 3:30 மணி வரைக்கும் தூங்கலீங்களா? 4364 திருக்கோயில்கள், திருமடங்கள், சமண கோயில்கள் இருப்பதாக சொல்லி இருக்கிறார். கிட்டத்தட்ட நஞ்சை நிலங்களும் புஞ்சை நிலங்களும் 4,78,000 நிலங்கள் இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொறுப்பெடுத்து 3 மாதத்திற்குள்ளாகவே கிட்டத்தட்ட 10,000 நஞ்சை நிலங்களும் புஞ்சை நிலங்களும் அறநிலைத்துறையின் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஆக்கிரமிப்பாளர்களிடம் என்று அந்த செய்தியும் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்து சமய அறநிலைத்துறைக்கு 108 கோடி ரூபாய்க்கு மேல் நாங்கள் அதனுடைய மதிப்பு உயர்த்தி இருக்கிறோம் என்றும் அதனுடைய விளக்க குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பெருமையாத்தான் இருக்கிறது. அதில் இன்னொரு குறிப்பையும் நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை சொல்லி இருக்கிறார்கள். நியாயமான வாடகையை நாங்கள் 1959-34/A கீழ் நாங்கள் நியாயமான வாடகையை கோயில் மனையில் குடியிருப்பவர்களுக்கு வசூல் செய்கிறோம் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே தான் நான் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே கேட்கிறேன். கோடிக்கணக்கானவர்கள் கோயில் நிலங்களில் குடியிருக்கிறார்கள். ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த சட்டம் வந்தபோது 34/A என்பது நியாயமான வாடகை அல்ல, அது அநியாயமான வாடகை. எனவே தான் பல கட்டங்களில் ஆட்சியாளர்கள் பல அரசாணைகளை போட்டிருக்கிறார்கள். நான் கூட கடந்த இதே சட்டப்பேரவையில் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களிடம் பேசியிருக்கிறோம். முதலமைச்சரின் கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம். அப்பொழுது இருந்த அரசின் முதலமைச்சரின் கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம். நம்முடைய தலைமை செயலாளர், அப்பொழுது இருந்த தலைமை செயலாளர் தலைமையில் அதற்கென்று ஒரு குழுவும் அமைக்கப்பட்டது. அந்த குழு ஒரு முழுமையான விசாரணையை நடத்தியது. இந்த 34/A என்பது நியாயமான வாடகை இல்லை என்று அந்த குழு அரசாங்கத்திற்கு அறிக்கை தந்திருக்கிறது. அரசாணை எண் 85 படி அந்த அரசாணை வந்திருக்கிறது. எனவே கோயில் மனையில் குடியிருப்பவர்கள் ஏழைகள், அன்றாடம் பிழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். இவர்களால் அந்த வாடகையை கட்டுகிற போது அவர்களுடைய உழைப்பிற்கு தகுந்த ஊதியம், உழைப்பிற்கு தகுந்த அவர்களுக்கான நிதியை அதில் செலுத்த வேண்டியிருக்கிறது. எனவே தயவு கூர்ந்து முன்னால் போட்டிருக்கிற அரசாங்கம் ஒரு அரசாணை போட்டிருக்கிறது. அரசாணை எண் 80 மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அரசாணை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஏற்கனவே 0.1% வாடகை செய்வது 34/A. இந்த அரசாணை 85 என்ன சொல்லுகிறது என்றால், குடிசையில் வாழுகிற அந்த வாழுகிறவர்களுக்கு உறுப்பினர் 2 அரசாணை எண்ணையும் சொல்லிட்டீங்க. அவர் கண்டிப்பா அந்த அமைச்சர் 0.0 அதுதான் நியாயமான நடவடிக்கை என்று அந்த அரசாணை சொல்லி இருக்கிறது. அது குடிசை வீடுகளுக்கு சொல்லி இருக்கிறது. கட்டிடங்களுக்கு, வணிக கட்டிடங்களுக்கு 0.060 என்று சொல்லி இருக்கிறார்கள். மனைகளுக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே நான் கேட்கிறேன், உங்களுடைய பேட்டியையும் நான் பார்த்தேன். 1500 கோடி ரூபாய் குடியிருப்பவர்களுக்காக வரி வசூல், அந்த கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கிறது என்றும் நீங்கள் குறுக்கீடுக்கு மன்னிக்கவும். வெளியில பேட்டி கொடுக்கிறதுங்கிறது வேற. இங்க அவையில அரசாணையில நீங்க கொள்கை விளக்கத்துல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த அரசாணையை நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அதுக்காக போன அறநிலையத்துறை அமைச்சர்ட்டையும் பேசியிருக்கீங்க, குழுவும் அமைச்சிருக்காங்க, அதற்கான தீர்ப்பு வந்திருக்கு. அது என்னங்கிறது துறை சார்ந்த அமைச்சர் அவர் பார்ப்பாரு. அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. 15 நிமிடங்கள் தான் இருக்குது.
நேரம் கொடுங்கள், இல்லை என்றாலும் நான் வெளியில் போய் பேசி. இல்ல இல்ல நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. நான் மக்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதுக்கு தான் நான் வேணா அடுத்த பாயிண்ட் போங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொன்ன இந்த பிரச்சனையின் தொடர்பாக தொடர்ந்து இந்த நியாய வாடகை சம்பந்தப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் என்னை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், அந்த குழுவினரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு நியாயமான முறையில் அரசாங்கத்தின் சார்பாக என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்து தருவதாக நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட பேசியிருக்கிறேன். நிச்சயமாக அதையெல்லாம் பரிசீலனை செய்து செய்வோம். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர், தொகுதி சாய்ந்த கோரிக்கைகளை நீங்க கேட்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். உங்களிடம் மன்றாடி கேட்கிறேன், தாழ்மையுடன் கேட்கிறேன். மக்களுடைய கோரிக்கை இருக்கிறேன். நான் வேற இந்த அவையில் வேற எந்த பேசுங்க. இங்கே இனாம் நிலம் சம்பந்தப்பட்ட குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இனாம் நிலம் கோயிலுக்கு சொந்தமான நிலம் அல்ல. இனாம் நிலம் கோயிலில் பணியாற்றுகிறவர்களுக்காக, கோயிலில் திருப்பணிகள் செய்து கொண்டிருப்பவர்களுக்காக மன்னர்களால் வழங்கப்பட்ட நிலம் அந்த இனாம் நிலம். அந்த நிலம் தான் 1963 நம்முடைய முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் அதற்கு ஒரு சமூக நீதி சட்டம். அந்த சமூக நீதி சட்டத்தின்படிதான் யார் யாரெல்லாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசு ராயத்துவாரி பட்டா வழங்கிவிட்டது. வாங்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களிடம் நிலம் இருக்கிறது. இப்படி அரசை அணுகி வாங்க முடியாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த ஏற்கனவே ராயத்துவாரி பட்டா கொடுத்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இந்து சமய அறநிலைத்துறையுடைய அதிகாரிகள் ஒரு ஆட்சேபனை மனுவை கொடுக்கிறீர்கள். இது 1912 இருந்து இந்து சமய அறநிலைக்கு சொந்தமான நிலம், இது தனிநபர் நலம் அல்ல, எனவே 0 மதிப்பீட்டில் கொண்டு வந்திருக்கிறதாக இந்து சமய அறநிலைத்துறை கொடுத்ததை புதிதாக வந்திருக்கிற இந்த அரசு கண்டுபிடித்து உரிய நபர்களுக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். நான் பெருமையோடு சொல்லுகிறேன், இந்த அரசை மனசார பாராட்டுகிறேன். கரூர் மக்கள் பகுதியில் நின்றல்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்த பணியை நீங்கள் செய்து முடிக்கப்பட கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு சேர்த்து எங்கள் ஊர் கோட்டூர் திருக்கோயில் கொளிந்தீஸ்வரர் கோயில் இருக்கிறது, அந்த கோயிலுக்கு ஒரு திருத்தேர் வழங்கப்பட வேண்டும் என்று நான் மீண்டும் சொல்லி இருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். மாண்புமிகு நம்முடைய எரிசக்தி துறை அமைச்சர் அவர்களுடைய கொள்கை விளக்க குறிப்பிலும் நான் பார்த்தேன், உங்களுடைய வெள்ளை அறிக்கையையும் நான் பார்த்தேன். அந்த வெள்ளை அறிக்கையில் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் 3000 கோடி ரூபாய் லாபத்தில் இருந்த இந்த எரிசக்தி துறை இன்றைக்கு 2,68,000 கோடி ரூபாய் கடன் சுமையில் இருக்கிறது, நட்டத்தில் இருக்கிறது என்று சொன்னீர்கள். சொன்னதோடு நீங்கள் விட்டுவிடவில்லை, 64,000 காலி பணியிடங்களும் அதில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கையை கொண்டு சென்ற போது ஒரு விஷயத்தை கவனம் பெறாமல் வெள்ளை அறிக்கையை சொல்லிவிட்டாரே என்றுதான் என்னுடைய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் என்ற அடிப்படையில் நான் கவலையோடு கேட்கிறேன். ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் எந்த ரெக்கார்டுகளும் இல்லாமல் மின்சாரத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், அன்றாட கூலிக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றியும் இந்த வெள்ளை அறிக்கை கவனம் செலுத்தவில்லையே என்றுதான் நான் கவலையோடு கேட்கிறேன். எனவே நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் 64,000 காலி பணியிடங்கள் இருக்கிறது என்றும், அதே போல நம்முடைய தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நான் உடனடியாக 16,000 பேரை தேர்வு செய்ய போகிறேன் என்றும் சொல்லி இருக்கிறீர்கள். பணியோடு கேட்கிறேன், அந்த களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறானே ஒப்பந்த தொழிலாளர் கூட இல்லாமல் அன்றை கூலிக்காக அவர்களுடைய திறமையாளர்கள் எல்லாம் நீங்கள் கண்டறியுங்கள். உங்களுக்கு எப்படி தேர்ச்சி வைக்க முடியுமோ அப்படி தேர்ச்சி வையுங்கள். அவர்கள் எல்லாம் அந்த பணிக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 64,000 காலி பணியிடத்தில். இன்னொன்று, நம்முடைய இபி அந்த மின்சாரத்துறையில் அப்ரண்டிஸ் படித்து பெற்று ஐடிஐ படித்தவர்கள் அப்ரண்டிஸ் முடித்திருக்கிறார்கள். 9,600 பேர் வேலை எடுப்பதாக சொல்லி இருக்கிறீர்கள். அவர்களையும் சேர்த்து எடுத்துக் கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன், கடன் சுமையில் இருக்கிறதாக நீங்கள் வெள்ளை அறிக்கை கூட சொல்லிவிட்டீர்கள். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துகிறேன் என்று சொல்லுகிறீர்கள். ஸ்மார்ட் மீட்டர் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்றிய அரசு நிர்பந்தம் செய்கிறது, வாரியத்தையும் நிர்பந்தம் செய்கிறது, ஆட்சியாளர் தமிழ்நாடு அரசையும் நிர்பந்தம் செய்கிறது. ஆனால் அதற்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்காக 475 கோடி ரூபாய் அதற்கென்று செலவு தேவைப்படுகிறது. ஆனால் மாநில அரசு கொடுக்கிற நிதி மானியம் வெறும் 12 கோடி ரூபாய். நான் கேட்கிறேன், இந்த ஆட்சி இளைஞர்களுடைய பேராதரவோடு வந்திருக்கிற ஆட்சி.
லட்சக்கணக்கான மாணவர்கள் பொறியியல் துறையில் படித்து அன்றாடம் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதை தனியாருக்கு கொடுப்பதை விட்டுவிட்டு மின்பணியில் ஒப்பந்த பணியாக இருந்தாலும் மின்பணியில் நேரடியாக அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த பணியை நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால் அதற்கான செலவு வெறும் 175 கோடி ரூபாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், மீதி இருக்கிற 423 கோடி ரூபாய் இந்த மின்சாரத்திற்கு, இந்த மின்சார வாரியத்திற்கு லாபம் ஈட்டுவே, கடன் சுமையில் இருந்தது குறையுமே என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன். இன்னொன்றையும் சொல்லுகிறேன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம், மின்சாரம் விநியோகிக்கிறோம். ஆனால் மின்சாரம் உற்பத்தி செய்கிற இடத்திலிருந்து விநியோகிக்கிற இடத்திற்கு கடத்தப்படுகிற மின்சாரம், அதற்கான கோபுர விளக்குகள், அதற்கான கடத்துகிற அந்த கம்பிகள் அனைத்தையும் அரசாங்கமே செய்து கொடுக்கிறோம். ஆனால் விநியோகம் செய்வதை மட்டும் ஏன் தனியாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? அரசே நடத்த வேண்டியதுதானே? இதுதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. நீங்கள் சொல்லுகிறீர்கள் கொள்முதலில் பிரச்சனை இருக்கிறது என்று பேசினீர்கள், நானும் கேட்டேன். அமெரிக்காவில் கூட ஒரு வழக்கு இருக்கிறது. மின்சார சூரிய ஒளியின் மூலமாக நம்ம காற்றாலை மூலமாக வாங்குகிற மின்சாரத்தில் நிறைய விலை அதிகம் கொடுத்து வாங்க வேண்டி இருக்கிறது, உற்பத்தி செலவை விட அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். மின்சார உற்பத்தி 4%, 1.5% தான் அரசு உற்பத்தி செய்கிறது என்று சொல்கிறார்கள். ஏன் 4%? நம்மிடம் கட்டமைப்பு இல்லையா, வளம் இல்லையா? நான் இங்கே பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுகிற போது அனுமதியோடு பேசுகிறேன். நான் வியந்து போய் பார்த்தேன், நான் எங்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா வேற எங்கேயாவது இருக்கிறோமா என்று. அவ்வளவு அழகாக இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிற முயற்சிகள் நான் சொல்லுகிறேன். அதே போல இந்த தமிழ் அந்த மின்சாரத்துறையில் அதற்கான பணிகளை ஏன் நாமளே ஏற்று நடத்தக்கூடாது கேட்கிறேன். 4 லட்சம் பேர் இலவச மின்சாரத்திற்காக பதிவு செய்திருக்கிறார்கள், ஏங்கி நிற்கிறார்கள் எப்பொழுது வரும் என்று. தட்கல் முறையில் 15,500 கோடி ரூபாய் பணமும் கட்டிவிட்டார்கள். 2 லட்சம் பேர் இருக்கிறார்கள், எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள். நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் என்று கேட்கிறேன். கடந்த ஆட்சியில் கூட 100 யூனிட் இலவசம் என்று அறிவித்தார்கள். நீங்கள் 200 யூனிட் மின்சாரம் அறிவித்தீர்கள். மாண்புமிகு இந்த அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் 200 யூனிட்டிற்கு மேலே வருகிற போது இன்றைக்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறதே. 201 வந்தாகவே உயர்ந்திருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து சரி செய்ய வேண்டும் என்று நான் பணியோடு கேட்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கள்ளம் கபடமில்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், இந்த நாட்டில் நமக்கான பங்குபணியை செலுத்த வேண்டும் என்ற துடிப்பும் ஆர்வமும் உங்களிடம் இருக்கிறது. நான் பெருமையாகத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனக்கான இடம் ஓரமாக இருந்தால் கூட உங்களை எல்லாம் நாங்கள் பெருமையாகத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சாதித்து காட்ட வேண்டும். மாற்றம் என்பது அதுதான், வேலை வாய்ப்பு தான், சமூக அரசு கட்டமைப்பு தான், கட்டமைப்பை உயர்த்துவதுதான், தனியாரிடம் அல்ல. துணை மின் நிலையங்கள் ஒரு ஆட்சும் 100, 200, 300 என்ற துணை மின் நிலையங்களை நீங்கள் அறிவிக்கிறீர்கள். ஆனால் அந்த துணை மின் நிலையங்களை பராமரிப்பவர்கள் யார்? அரசா பராமரிக்கிறது? ஏன் தனியாரிடம் கொடுக்கிறீர்கள்? அரசே செய்ய வேண்டியதுதானே. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். நான் இன்னொன்றையும் சொல்லுகிறேன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அறிவித்தார்கள், ஏழைகளும் எளியவர்களும் பயன்படுத்துகிற காப்பீடு திட்டத்தை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் என்று அறிவித்தார்கள். நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெருமையோடு தான் பார்க்கிறது. ஆனால் அதில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற மாதம் 190 ரூபாய் மருத்துவத்திற்காக, காப்பீட்டிற்காக நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்களே, ஓய்வு பெற்றிருக்கிற பணியாளர்கள் கிட்டத்தட்ட 400 ரூபாய், 460 ரூபாய் செலுத்துகிறார்களே, அவர்களுக்காக அந்த மருத்துவ காப்பீடு வெறும் 4 லட்சம் தானே இருக்கிறது. அது 25 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டத்துறை அமைச்சர்களை பார்த்து அந்த கொள்கை விளக்க குறிப்பையும் நான் பார்த்தேன். 1957 ஆட்சி மொழி சட்டமும் வந்திருக்கிறது. 1972 கீழமை நீதிமன்றங்களில் தமிழ் வழக்காடு மொழியாக இருக்கிறது. 1982 மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்திலும் தமிழ் வழக்காடு மொழி வந்துவிட்டது. இதே சட்டமன்றத்தில் 2006 தமிழ் வழக்காடு மொழியாக உச்ச நீதிமன்றத்தில் வர வேண்டும் என்று சட்டசபை தீர்மானம் இருக்கிறது. அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஏன் என்று கேட்டால், இந்தி மொழி எல்லா மாநிலங்களிலும் ஆட்சி மொழியாக இருக்கிறது, வழக்காடு மொழியாக இருக்கிறது உச்ச நீதிமன்றங்களில். தமிழ் மொழியும் உச்ச நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
கீழமை நீதிமன்றங்களில் இ ஃபைலிங் முறை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதற்கான கட்டமைப்பு இருக்கிறதா? ஒரு வழக்கறிஞர் உடனடியாக வழக்காடிக்காக அவர் பதிவு செய்கிறது இ ஃபைலிங் முறையில் உடனடியாக பதிவு செய்ய முடியுமா? கட்டமைப்பையும் உருவாக்கி தாருங்கள் என்று கேட்கிறோம். இன்றைக்கு வழக்கறிஞர்கள் இன்றைக்கு அவர்களுடைய பணி என்பது மிகவும் நெருக்கடியான பணி. பெரும் குற்ற பின்னணி கொண்டவர்களுக்காக அவர்களை எதிர்த்து வழக்காடுகிறார்கள். தொழில் ரீதியாக நெருக்கடிகள் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு தமிழ்நாடு வழக்கறிஞர்களுக்கு தனி சட்டம், பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அதே போல திருவாரூர் மாவட்டத்திற்கு ஒரு தனி சட்ட கல்லூரி வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே போல நம்முடைய முத்துப்பேட்டை தனி தாலுகாவாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த முத்துப்பேட்டைக்கும் ஒரு குற்றவியல் நீதிமன்றம் வேண்டும். அதே போல மின்சாரத்துறை அமைச்சருக்கு கேட்டுக்கொள்கிறேன், முத்துப்பேட்டை உங்க தொகுதி கோரிக்கைகளை கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. நான் 2 மானிய கோரிக்கைக்கே வரல. நான் இடையில அதை மானிய இல்ல மன்னிக்கணும். உங்களை அடுத்தவங்க நேரத்தை நீங்க தான் இருக்கீங்க. இன்னும் 3 பேர் இருக்காங்க. விதி ஒரு துணை மின் நிலையம் வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் கோரிக்கையாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நம்முடைய சட்ட சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஒரு அரசு, மக்கள் சார்ந்திருக்கிற அரசு. நீங்கள் எந்த திட்டங்களை எடுத்தாலும், மக்கள் சார்ந்திருக்கிற திட்டங்களை எடுத்தாலும், அந்த திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிற மகத்தான தேர் அந்த அரசு இயந்திரம், அரசு ஊழியர்கள். ஆனால் அந்த அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள், குறைகள் நிரம்ப இருக்கிறது. அதையெல்லாம் இந்த அரசாவது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும். அதற்கான அவர்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். கடைசி காலத்தில் வாழ்நாள் முழுவதும் இந்த அரசுக்காக உழைத்தவர்கள் கடைசி காலத்தில் தலைசாத்தி படுக்கிற போது யாருடைய ஆதரவு, மருத்துவத்திற்காக, உணவிற்காக, போக்குவரத்திற்காக தலைசாத்தி படுப்பதற்காக அவர்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். எனவே இந்த பழைய ஓய்வூதிய திட்டமும் அதில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு இன்னொன்றையும் சொல்லுகிறேன். மது, போதை பழக்கங்கள் எப்படியோ இன்றைக்கு திணிக்கப்படுகிறது. அதனால் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்க விளைவாகத்தான் நிறைய இளம் விதவைகள் உருவாக்கப்படுகிறார்கள். நிறைய இளம் விதவைகள் நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் பொருளாதார பின்னடைவு இருக்கிறது, பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுகிறார்கள். அதே நேரத்தில் பண்பாடு ரீதியான தாக்குதலும் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த அரசு நல்ல திட்டங்களை எல்லாம் நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். அந்த அரசு அவர்களுக்கென்று ஒரு தனி சட்டம் நிறைவேற்றி தனி திட்டங்களை கொண்டு வரப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு சேர்த்து மாண்புமிகு பேரவை தலைவர் உறுப்பினர், தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரம் உங்க கோரிக்கைகளை சீக்கிரம் சொல்லிட்டீங்க. இடையில 1 நிமிஷம் உங்களுக்கு டைம், தொழில்நுட்பத்தில் பாருங்க, அதுவும் உங்களுக்கு ஆதரவா தான் இருக்குது. 1 நிமிஷம் அது ஓடல. சீக்கிரம் உங்க கோரிக்கைகளை சொல்லிட்டு நன்றி. கல்வித்துறை அமைச்சர் அவையில் இல்லை. முத்துப்பேட்டையில் அரசு கலைக்கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரிக்கென்று ஒரு தனி அலுவலகம், புதிய அலுவலகம் கட்டிடம் வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு சேர்த்து நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த விக்கிரபாண்டியம், கோட்டூர் ஒன்றியம் விக்கிரபாண்டியத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அதே போல நம்முடைய முத்துப்பேட்டை வட்டாரம் தொண்டையக்காடு, மேலே தொண்டையக்காடு கிராமத்தில் ஒரு தடுப்பணை, கடல் தண்ணி உள்ளே போகாமல் இருப்பதற்காக மரக்கா கோரையாற்றில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும். அதே போல முத்துப்பேட்டை பேட்டையில் 93/0 என்ற இடத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தடுப்பணையை கட்ட வேண்டும். அதே போல நம்முடைய ஒப்பூர் ஆலங்காடு பகுதியை இணைக்கிற ஜாம்பானோட இணைக்கிற இடத்தில் கோரையாற்றில் ஒரு பாலம் கட்ட வேண்டும். இப்படி என்னுடைய கோரிக்கைகள் நிரம்ப இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கோரிக்கைகளின் மீது, இந்த மானிய கோரிக்கையின் மீது எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றியை கோரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.